வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். பஹாவ் எக்ஸ்பிடிஷன் முடிஞ்ச கையோட அடுத்து சிரம்பான் எக்ஸ்பிடிஷன் தொடங்கினேன். சிரம்பான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி இருக்கிற அருள்மிகு ராசாஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதியும் கிடச்சிச்சு. கோயிலுக்கு கோயில் தலைவர்கிட்டையும் கோயில் தலைமை குருக்கள்கிட்டையும் கேட்கும்போது எந்த இடத்துல எடுத்துக்கிங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக கொடுத்துருந்தாங்க. அந்த வழியில் கோயில் நிர்வாகத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயம் தற்பொழுது திருப்பணியில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஆலயத்துக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்க போது கண்டிப்பாக பக்தர் பெருமக்கள் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மகா மாரியம்மனுக்கு காணிக்கையும் கொடுக்கலாம். பெரிய லெவலில் கட்டப்படுற இந்த ஆலயத்தை இந்த அம்மன் எவ்வளோ தூரத்துக்கு இந்த மக்களை விசாலமாகவும் தாராளமாகவும் செல்வாக்கத்தோடு வச்சுருக்காங்கன்னு உறுதிப்படுத்துது. இந்த வேளையில் நம்ம வில்வ மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. இந்த ஆலயத்தில் இன்னும் ஸ்பெஷல் என்ன பார்த்தோமா, யாரெல்லாம் காணிக்கை கொடுத்துருக்காங்களோ அவங்க பேர்லாம் ஒரு டெம்ப்ளேட்டில் எழுதி வச்சுருக்காங்க. அதாவது பேனரில் எழுதி வச்சுருக்காங்க யார் என்னென்ன கொடுத்துருக்காங்க, யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஜென்யூனான ஒரு டிரான்ஸ்பரண்டான இருக்கிற ஒரு வேலைகளை தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பணியில் யார் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் ஜோட் ஆன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிரம்பான் ஒரு அருமையான ஊர். எனக்கு நல்ல ஒரு ஃபீல், நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சி இந்த அம்மன் கோயிலையும் தொடங்குறது என்னோடய பாக்கியமாக தான் நான் கருத்துறேன். அடுத்த ஆலயமாக இந்த ராசா ஏரியாவிலே பார்த்தோம்னா ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் சிவன் ஆலயம் சொல்லி ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். இந்த ஆலயத்திலோட வைப்ரேஷன் ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற வாசி அதோட ஃபீலே வேறு மாதிரி தான் இருந்துச்சு. நான் அனுமதி கேட்டுட்டு அந்த ஆலயத்துலேருந்து 2 இடத்துல மண் எடுத்துக்க சொன்னாங்க, வலது புறமும் இடது புறமும். ஸோ இது 2 பகுதியிலேருந்து எடுக்கும் போது எனக்கே ஒரு பெரிய கூஸ்பம் இருந்துச்சு. ஏன்னா எப்போதும் ஒரு இடத்துல தான் எடுப்போம், ஆனால் இந்த ஆலயத்தில் இருக்க 2 பகுதியிலேருந்து எடுக்க சொல்லி ஒரு அனுமதியும் கிடச்சிச்சு. கோவிலில் மூர்த்தியாக இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் பார்த்தீங்கன்னா நல்லா சீரும் சிறப்போடும் செல்வாக்கோட இருக்கிற ஒரு ஆலயத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்த வேளையில் கோயில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கோவில் குருக்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஒரு பிடி மண் எடுக்க சொல்லி அனுமதி கொடுத்ததுக்கு. இந்த ஆலயத்தோட வரலாறு தேடி பார்க்கும்போது இந்த ஆலயத்துக்கு குறைஞ்சது ஒரு 100 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மிக பழமையான ஆலயம், பல கும்பாபிஷேகம் பார்த்த ஆலயம். அதே நேரத்தில் ஒரு ஏரி தற்பொழுது திருவண்ணாமலையாக இருக்கிற இந்த லிங்க வடிவத்தில் நிற்கிறது பார்க்கும்போது மிக பெருமையாக தான் இருக்குது. காரணம் அவ்வளோ தூரத்துக்கு செல்வாக்காக வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற பக்த பெருமக்கள். இந்த வேளையில் இந்த ஆலயத்துக்கு முன்புறமே ஒருத்தரை நான் சந்தித்தேன். அவர் அந்த அன்னைக்கு தான் ஐயப்பனுக்கு மாலையை போட போகிறாரு. என்னை பார்த்த கேட்ட வாங்க சில ஆலயத்துக்கு நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வழியை ஒரு தெய்வம் மாதிரி பல ஆலயத்துக்கு அவர் கூட்டிகிட்டு போனார். அடுத்தடுத்த ஆலயம் தான் நம்ம பார்க்க போகிற ஆலயம். அவர் மூலியமாக அடுத்து நம்ம போக போகிறது டத்தோ கூனிங் வழிபாட்டில் இருக்கிற இந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துலேருந்து நீங்கள் மண் எடுக்காட்டி கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த ஆலயத்தில் இருக்கிற சாமி ஒரு தடவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனார். எவ்வளோ நல்ல மனசு, நம்ம அவரோட ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக கோரிக்கை வச்சு என்னை கூட்டிகிட்டு போனார். இங்கே ஒரு தரமான ஒரு புத்து இருந்துச்சு, பட் அது கூரை எழுப்பின கைட அந்த புத்து அமுங்கிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். ஸோ அதுக்கு உண்டான வேலைப்பாட்டில் செய்ய போகிறேன். இந்த இடத்த சைவமாக தான் வச்சுருக்காங்க. அடுத்து அந்த ஐயா மூலியமாக 407வது ஆலயமாக ஸ்ரீ புத்து விநாயகர் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். இவரே கோயில் தலைவர்கிட்ட பேசி இந்த இடத்துல மண் எடுக்க சொல்லி ஒரு அனுமதி கேட்டிருந்தார். அவங்களும் கொடுத்துருந்தாங்க. இந்த மூலமூர்த்தியாக இருக்கிற இந்த விநாயகர் முன்பு எஸ்டேட்டில் இருக்கிற மகா பெரிய ஒரு தெய்வ வழிபாடாக இருந்துச்சு. அதே நேரத்தில் குறைஞ்சது ஒரு 100 வருஷத்துக்கு முன்புற கட்டின இந்த ஆலயமாக தான் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் இந்த மரத்தை பார்த்தாலே தெரியும், மிக பழமையான மரத்து அடியில் தான் இந்த ஒரு விநாயகரை உருவாக்கியிருக்காரு. பிறகு ஆலயமாக எழுப்பியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து இருக்கிற வைப்ரேஷனு நல்ல உன்னதமான வைப்ரேஷன், நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுற ஒரு வைப்ரேஷன். ஏன்னா அந்த மண் அப்படி இருக்குது, அந்த சாயிலும் அப்படி இருக்குது. இது என்னால் உணர முடிச்சு. இந்த ஆலயத்தோட செல்வாக்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒவ்வொரு இடத்துல ஒரு ரத ஊர்வலம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே பக்த பெருமக்கள் மிகப்பெரிய அளவில் விசேஷமாக இந்த ஆலயத்தை வழிபட்டுக்கிட்டு வராங்க. அதே நேரத்தில் பக்த பெருமக்களுக்கு உண்டான காட்சிகளும் தெய்வம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குன்னு எல்லா நகரத்திலும் நம்புற ஒரு நம்பிக்கைத்தனமான ஒரு உண்மை. இந்த விநாயகர் கோயில் முன்புறமே இன்னொரு டத்தோ கோயில் இருக்குது. அங்கேயும் ஒரு ஐயா இருந்தார். இவரை வணங்கிக்கிட்டு ஆசீர்வாதம் பெற்றுட்டு அடுத்த ஆலயத்துக்கு புறப்பட்டேன். அடுத்த ஆலயமாக தான் மிக விசேஷமான ஆலயம் 408வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம். சிரம்பானில் இருக்கிற முக்கியமான தாய் கோயில் சொன்னமா 2 கோயில் இந்த இடத்துல உதிச்சிருக்கு. ஒன்று ராசா, இன்னொன்று இந்த இடத்துல சிரம்பான் கோயில் சொன்னமா இவங்க தான் பெரிய தாய் கோயிலாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண்ணை கேட்டுட்டு போயிருந்தேன். அனுமதியும் கிடச்சிச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நம்மளோட பயணத்தில் 108, 208, 308, 408ன்னு கணக்கு இருக்கு. 108 கிளாந்தான்ல இருக்கிற மகாமாரியம்மன் ஆலயத்தில் முடித்தேன். 208 நான் பந்திங் மகாமாரியம்மன் கோயிலில் முடித்தேன். 308 நான் பிர்லிஸ் மகாமாரியம்மன் கோயிலில் முடித்தேன். 408 நான் சிரம்பான் மகாமாரியம்மன் கோயிலில் முடிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த எண்ணிக்கை, இந்த நம்பர்லாம் வந்து நான் குறிக்கிறதில்ல, நான் எடுக்கிறதில்ல. இது முழுக்க முழுக்க அது ஆர்டர்ஸ்லேயே வருது. அந்த அம்மனையும் அழைக்கிறாங்க. இதே போன்ற 508 கண்டிப்பாக மகாமாரியம்மன் ஆலயமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ சிரம்பான் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. இன்னும் பல ஆலயங்கள் இருக்குது. இது வெறும் தொடக்க கட்டம். இன்னும் பெரிய பெரிய ஆலயங்கள் நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஐயா மாலை போடணும்னு நினச்சாரு, அவர் கூட்டிகிட்டு போன ஆலயங்கள் மிக விசேஷமாக இருந்துச்சு. இந்த வேளையில் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயணத்தில் உதவின எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் கோவில் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் கூலிம் மேரா எஸ்டேட்டில் இருக்கிற இந்த ஆலயம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ரீலொகேஷன் பண்ணி மே மட்டத்துக்கு போகிறாங்க. அவங்களோட ஆலயத்துக்காக திரட்டப்படுற 1008 மண் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு உண்டான பயனுக்கு தான் இந்த ஒரு பயணமே. இந்த ஒரு யாத்திரையில் மண்ணை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பார்க்குற உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரிக்வெஸ்ட் பண்ணுற உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாளை சந்திக்கிறேன்.